ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இது அப்டேட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டோட ஐடி வந்துட்டு வாங்கணும். இந்த ஆப்ஜெக்ட்டோட ஐடிய வாங்கிட்டு, அந்த ஆப்ஜெக்ட்டோட ஐடியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் ரிட்ரைவ் பண்ணிட்டு, மறுபடியும் ஒரு ஃபார்ம்ல போட்டு, அந்த ஃபார்ம தான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இவங்ககிட்ட ஐ மீன் வந்துட்டு ரீசப்மிட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, இப்போ அதனால பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டேட்டா ஈக்குவல் டூ இந்த டேட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டூடண்ட் கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஸ்டூடண்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட். இந்த கெட்டில தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஐடி இருக்கும். கெட்டு ஐடி ஈக்குவல் டூ ஐடி. இந்த ஐடிய நம்ம இங்கேருந்து வாங்கணும். ஸோ, ஐடி. நம்ம அப்போ ரெக்வெஸ்ட் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிய வந்துட்டு யூசர் கிட்டேருந்து வாங்கணும். ஸோ, இந்த இடத்துல நம்ம ஐடி இது பண்ணிருவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம்ல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெக்வெஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்கோமா, அதே தான் வந்துட்டு இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ, ஓகே டைப் பண்ணிடலாம். இஃப் ரெக்வெஸ்ட் டாட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல ஆர்எம் ஃபார்ம் ஈக்குவல் டு ஸ்டூடண்ட் ஃபார்ம் request dot post request dot post sorry request dot request dot post கிடையாது method comma student equal to id. ஓகே, இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த இடத்துல மெத்தட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா if valid form dot is validா இருந்துச்சுன்னா, ஓகே சாரி form dot is validா இருந்துச்சுன்னா form dot save redirect பார்த்தீங்க return URL return redirectல பார்த்தீங்கன்னா read else form equal to student form context equal to form போல form இந்த அப்டேட் இதில் கமா context. ஓகே, இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் எழுதியாச்சு. ஓகே, இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாமே எழுதியாச்சு. இப்போ அப்டேட்டில் என்னன்னா, நம்ம அந்த அப்டேட் பண்ணுற வேல்யூ வந்துட்டு இதில் நம்ம வாங்கணும். ஸோ நம்ம இந்த யூஆர்எல் போட்டிருப்போம்ல, யூஆர்எல் இங்கே இருக்கு. இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டுக்கு பக்கத்தில் நம்ம அதோட வேல்யூ வாங்கணும். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு ஐடி வந்துட்டு மோஸ்ட்டாக இன்டீஜராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஎன்டி இன்ட்டு ஐடி. ஓகே, ஸோ அப்டேட்டுங்கிற இடத்துல அப்டேட்டோட நம்ம இந்த வேல்யூ வாங்கணும்.
இந்த அப்டேட்டோட வேல்யூ வாங்கிட்டு நம்ம இந்த இண்டெக்ஸில் வந்துட்டு அப்டேட் வந்துட்டு இது பண்ணியிருப்போம்ல, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணோம் ஸ்லாஷ் இப்போ நம்ம ppl டாட் ஐடி இந்த ppl டாட் ஐடியை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு அப்டேட் கிளிக் பண்ணால் அந்த அப்டேட்டோட டேட்டா அதில் போகணும். இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இங்கே போனோன்னா விட்டுட்டு போக மாட்டேங்குது. அப்டேட்டுக்கு அந்த வேல்யூவே பாஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் கிட்ட சேவ் ம் ஓகே, அப்டேட் ஃபார்முக்கு போயிடுச்சு. இந்த அப்டேட் ஃபார்மை வந்துட்டு நம்ம ஆல்டர் பண்ணணும். இந்த இதில் மெத்தடு இப்போது இந்த அப்டேட் இதில் இந்த ஃபார்ம்ஸ் அப்படியே தூக்கி போடணும். அதாவது கிரியேட் காப்பி அப்டேட் பேஸ்ட் ஆகல. காப்பி அப்டேட் அப்டேட் அப்டேட்டிங் அப்டேட் அப்டேட் இப்போ ஃபில் ஆகவில்லை. ஒய் நாட் ஃபில்லிங். டேட்டா ஃபில் ஆக மாட்டேங்குது. ஒய் டேட்டா
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டேட்டா வந்துட்டு இதில வியூ ஆயிருச்சு. இதில ஏன் ஃபர்ஸ்ட்டு வரலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வச்சிருந்தோம். அதனால வந்துட்டு அது ஒரு லோக்கல் வேரியபிள் மாரி ஆக்ட் ஆயிருச்சு. அதனால நம்ம மறுபடியும் ஃபார்ம்ஸ் வந்துட்டு எல்ஸ்ல போட்டு இங்க எடுத்திருந்தோம். அதே மாரி நம்ம இந்த இடத்துல போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்துட்டு ரெக்வெஸ்ட் போஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் வந்துட்டு இந்த ஃபார்ம்ஸ் இன்ஸ்டன்ட் டேட்டா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒண்ணா போஸ்ட்டா இருக்கலாம், இல்லாட்டி நல்லா இருக்கலாம். போஸ்ட்டா இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து அதாவது இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுற மாரியும், இல்லாட்டி நார்மலா எக்ஸிக்யூட் ஆகுற மாரியும் வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் குடுத்தீங்கன்னா, அந்த வேல்யூ வந்துரும். இப்போ நான் வந்துட்டு ரோல் நம்பர்ல வந்துட்டு இப்போ 1ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு, இப்போ அப்டேட் குடுத்தேன்னா, எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1ன்னு அப்டேட் ஆயிருச்சு. அதே மாரி இதுலயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு யூசர் வந்துட்டு ஒரு யூசர் தான் இருக்குது. அந்த யூசரும் வந்துட்டு அப்டேட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆட் கரெக்ட்டா வேலை செய்யுது. கிரியேட் கரெக்ட்டா வேலை செய்யுது. கிரியேட் ஃபார்ம் வந்துட்டு கரெக்ட்டா வேலை செய்யுது. இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்எஸ் 21 பிசிஎஸ் அயன்
காம் விசிஎஸ் சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு 2வது டேட்டா ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல ஐடி சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ ஐடி சேஞ்ச் பண்ணணும். நம்ம அந்த எஸ்என்ஓ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அப்டேட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல அப்டேட் டேட்டா வந்துச்சு. ஏஐ எஸ்ஏஎல் ஃபைசல் அப்டேட். இப்போ வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல 2 டேட்டா வந்திருக்குது. 1 அதே மாதிரி 2வது டேட்டா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐ மீன் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் லாகின் ஃபார்ம்ஸ் வந்துட்டு எப்படி இதாகிருக்குன்னு பார்த்துட்டோம். ஐ மீன் CRUD அப்ளிகேஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி க்ரியேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது வந்துட்டு கிரியேட் யுவர் டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரியேட்டோட இதுக்குள்ளே வரலாம்.